अस्सलाम वालेकुम வெல்கம் டு மை சேனல் நீலு அம்ஜு டேஸ்ட் அப். இன்றைக்கி மட்டன் கறி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை 1/2 கிலோ, மட்டன் நல்லா வெந்து தனியாக எடுத்து வச்சுருக்கணும். சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஒரு பெரிய கிளாஸ், அதுக்கப்புறம் துருவின தேங்காய், 2 வெங்காயம், 2 முட்டை. ரவையை லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 முட்டையை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயமும் இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசையுங்க. அதோடு நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியில் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு விசில் கொடுத்து ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சு இது மாதிரி பிச்சு வச்சுக்கணும். அந்த கறி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் அந்த தேங்காய் பால் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா திக்கு, அந்த தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் தான் இது மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன்லாம் வச்சா நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது, மிக்ஸ் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்போது நம்ம நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றோன்னா நம்ம இது 4 o'clock இது ரெடி பண்ணி வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த அடையை போடணும். இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் இது பிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுப்பு ஸ்லோவாக இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கிக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு சுட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், ஈஸியான கறி அடை ரெடி. நீங்களும் எப்படி இருக்குன்னு சமைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாம். பாய்.